ஃபுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். என்ன அப்படின்னா, நீங்க 5 கொசுவை பிடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $1.50 பரிசா தருவாங்க. அது எங்க அப்படிங்கறத விரிவா பார்ப்போம். ஒரு சாதாரண கொசு தான் இன்னைக்கு அந்த நாட்டுல மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருக்கு. என்ன அப்படின்னா, நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஜன்னல் கதவு இப்படி எல்லாமே சாத்தி வச்சிருந்தாலும் எப்படியா அதையும் தாண்டி வந்து அந்த கொசு பைப்ல உள்ள வந்துரும். சரி, இந்த கொசு எப்படியாவது கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட் அடிச்சு பார்த்தாலும் பரவாயில்ல அடிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி அந்த பைப்ல நம்ம முன்னாடியே டான்ஸ் ஆடிட்டு போவோம். சரி, நம்மள நம்பி வரவங்கள நம்ம அரவணைச்சுதானே பழக்கம் அப்படிங்கிற மாதிரி யார் யாரவோ என்னென்னமோ எடுத்துட்டு போறாங்க என்கிட்ட இருந்து. சாதாரண ஒரு சொட்டு பிளட் அதுதானே உனக்கு வேணும், வா வந்து எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொசுட்ட சொன்னாலும் அவனை ஒரு ஃப்ரெண்டா மதிச்சு வாடா என்னோட ரத்தத்தை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னாலும் வரவன் வந்து சும்மா வரதில்ல. வர்றான், கடிக்கிறான், பிளட் குடிக்கிறான், ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி வர்றவன் வந்து சும்மா போகாம நோயை வந்து கொடுத்துட்டு போயிடுறான். அதனால்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. சரி, ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கொசு வந்து கடிச்சிச்சு அப்படின்னா அந்த கொசு வந்து பெரிய ஆள் ஆயிட முடியாது. அதுவே ஒரு நாள் முழிச்சுட்டு இருக்கும் போது அந்த கொசு கடிச்சிச்சுன்னா பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடும் அப்படிங்கிற மாதிரி. சரி, இவ்வளவு அராஜகம் பண்றானே, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பிலிப்பைன்ஸ் நாட்டுல இதுக்கு ஒரு தீர்வு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க ஒரு 5 கொசுவை உயிரோடையோ இல்ல சாவடிச்சோ பிடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா $1.50 வந்து பரிசா தரதா அறிவிச்சிருக்காங்க அந்த கவர்மெண்ட். எதுக்காக இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டுல வந்து இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அங்க வந்து ஒரு 10,000க்கும் கிட்டத்தட்ட மக்கள் வந்து அந்த ஏரியாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சமீப காலமா வந்து அங்க டெங்கு காய்ச்சல் வந்து அதிகமா ஆகுது. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா அந்த கொசு. அது கடிச்சனாலதான் மக்களுக்கு வந்து நோய் உண்டாகுது. இதை எப்படியாவது தடுக்கணும், நம்ம நாட்டுல வந்து கொசுவோட ஒழிப்பை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு சட்டத்தை வந்து ஏற்றிருக்காங்க. அங்க அதிகப்படியான மக்கள் சமீபத்துல வந்து நிறைய மக்கள் வந்து இறந்திருக்காங்க. சொல்ல போனோம் அப்படின்னா அதிகமான குழந்தைகள் வந்து அந்த காய்ச்சலுக்கு ஆளாக்குறாங்க. அதனால அங்க மக்கள் தொகை வந்து கம்மியாயிட்டு இருக்கு. அதை கட்டுப்படுத்தும் விதமா இந்த சட்டத்தை வந்து ஏற்றிருக்காங்க. அதாவது ஒரு 5 கொசு வந்து நீங்க புடிச்சிட்டு போய் கவர்மெண்ட்ட கொடுத்தீங்கன்னா, உயிரோடவோ இல்ல சாவடிச்சோ கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 5 கொசுக்கு வந்து $1.50 வந்து பரிசா வந்து அந்த கவர்மெண்ட்ல இருந்து கொடுப்பாங்க. இத கேள்விப்பட்ட மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, 5 கொசுவை பிடிச்சு கொடுத்தா $1.50 அப்படின்னு யோசிச்சு மக்கள் வந்து ரொம்ப அதிகமா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு கொசு தானே தேவை அப்படிங்கிற மாதிரி கொசுவை உற்பத்தி பண்ணவே ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது வீட்டுல வந்து தண்ணி தேக்கி வச்சோ இல்ல எங்கேயாவது வந்து தண்ணி ஊத்தி வச்சோம் அப்படின்னா அங்க கொசு வந்து வளரும் இல்லையா, அப்படி வந்து கொசுவை உருவாக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நாட்டு மக்கள். ஆக்சுவலி சட்டம் வந்து எதுக்கு ஏற்றப்பட்டாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இருக்க கொசு ஒழிக்கிறதுக்காக வந்து சட்டம் இயற்றப்பட்டதுக்காக தான் $1.50 கொடுக்கதா அந்த கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஆனா மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உனக்கு தேவை கொசு, இந்த கையில கொசு, இந்த கையில காசு எனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கொசு வந்து உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மக்கள் வந்து கொசு வந்து கடிச்சனால நிறைய பேர் இருக்கிறாங்க, இப்ப 40% வந்து அதிகமா இருக்கு, அதனால கொசு ஒழிச்சோம் அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக அந்த சட்டத்தை கொண்டு வந்தா மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கொசுவை உற்பத்தி செஞ்சு காசு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சட்டம் போட்டது தவறாயிடுச்சு போல, மக்கள் வந்து அதிகமா யோசிக்கிறனால. இந்த வடிவேல் படத்துல வந்து ஒரு டைலாக் வரும். என்ன அப்படின்னா, நவீன விஷயம் எடுத்துக்கொள்ளும், மூட்டைப்பூச்சியை கண்டுபிடிச்சு அதுல போவோம், நங்கு நங்கு இடிக்கவும், அப்போ வந்து அந்த மூட்டைப்பூச்சி வந்து செத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். அதை தான் இப்போ வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கொசுவை பாத்தீங்க அப்படின்னா அது பட்டு நடிச்சா செத்து போயிடும். அதுக்கு எதுக்கியா ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இப்படி கொசுவை உற்பத்தி ஆக்கி மீண்டும் வந்து பிரச்சனை கிளப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பிலிப்பைன்ஸ்ல போட்ட சட்டத்தை கேட்ட மக்கள்லாம் இந்த மாதிரிலாம் சட்டம் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ பிலிப்பைன்ஸ்ல மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு.